இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஒருவராய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடியார் புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் இத்திருப்பலிக்கு வருக என்று வரவேற்கிறேன். அன்னையாம் திருச்சபை இன்று திரு அவையினுடைய தாய் அன்னை மரியாளுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. நம்ம தமிழ்நாட்டிற்கு இது வேளாங்கண்ணி மாதாவுடைய திருவிழா. 168 நாளுக்கு பிறகு ஒரு சிலர், போன வாரமே நம்ம ஆலயத்தை திறந்து இந்த இடத்துல திருப்பலி நிறைவேற்றினோம். ஒரு சிலர் இன்றைக்கு தான் இந்த திருத்தலத்திற்கு முதலாக வருகிறார்கள், அல்லது முதலாகவே வெளியில் வந்து ஒரு திருப்பலியை காணுகிறேன் என்று சொல்லவும் ஒரு சிலரால் முடியும். இந்த நாளில் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு அவன் நன்றி சொல்வோம். இந்த நோய் தொற்று காலத்தில் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருத்தல பக்தர்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவர்களையும் நாம் நினைச்சு பார்ப்போம், அவங்களுக்காக ஜெபிப்போம். எஞ்சி இருக்கிற நாம் அனைவரும் மீண்டுமாக இத்தகைய ஆசீர்வாதமிக்க ஒரு திருப்பலிக்கு வந்திருக்கிறோம், அதற்கு அவன் நன்றி சொல்லுவோம். இவ்வேளையிலும் நம்மை ஆசீர்வதிக்க நமக்காக ஜெபிக்க புறத்தாக்குடி பங்கு தந்தை அவர்கள் சகாயராஜ் அடிகளார் வந்திருக்கிறார். அவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். இந்த நாளில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம், ஒருவரை தாங்கிக் கொள்வோம். இந்த நோய் தொற்று எப்படி இருக்கும், யார் வழியாக பரவும், எந்த நேரத்துக்கு யாரை தொடும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம் அருகாமையில் நின்று கொண்டு அரண் போல நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் உருக்கமாக அவருடைய ஆசீர்வாதத்தை கெஞ்சி மன்றாடுவோம். இத்தூய பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து இறையருளை பெற நம் பாவங்களை ஏற்ற மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. இந்த நாளிலே நாம் சிறப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக இருக்கிற அனைத்து நோயாளிகளுக்காகவும், ஏனென்றால் அன்னை மரியாள் நோயுற்றோரின் பாதுகாவலை, வியாதிகாரருக்கு ஆரோக்கியம். எனவே அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆரோக்கிய மேரி அப்படின்னு மாதா அம்மா பேரை தாங்கி இருக்கிற அனைவருக்காகவும், பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அனைவருக்காகவும் சிறப்பாக பள்ளியில் வேண்டிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தருளி நீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் முன்னமிருந்தே தோன்றுவர். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. ஆண்டவரின் திருவசனங்கள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும்
இஸ்ராயலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழிக காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேர்கால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டுவிடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களுள் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பெருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு பொருள் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
பயப்படாதே, நானே உன் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, மரியே நீ வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை வாக்கியங்கள் 1 முதல் 16, மேலும் 18 முதல் 23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசார், எலையாசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில்
அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, புனித அமல அன்னை பங்கிலே புனித அந்தோணியாரின் திருத்தலத்திலே புனித ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை இன்றைய நாளிலே நாம் சிறப்பிக்கின்றோம். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியாய் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருந்து நம்மை ஆட்சி செய்து வழிநடத்தி இறைவனுடைய ஆசிரை ஒவ்வொரு நாளும் பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற புனித கன்னிமரியாளுக்கு இன்று பிறந்த நாள். அன்னை மரியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்ற இந்த நாளிலே பெண் தாயாகி தெய்வமாகிறாள் என்று திருவி கல்யாண சுந்தரனார் கூறுகிறார். இந்த கன்னிப்பெண் கருத்தாங்கி கர்த்தரை சுமந்து இந்த காரிருள் நிறைந்த உலகிற்கு ஒளியாம் கிறிஸ்துவை பெற்று கொடுத்தார். எதனால்? அவரது நம்பிக்கையுடைய அந்த வாழ்வினால். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு என்று சொல்ல கேள்விப்படுகிறோம். நம்பிக்கையின் அங்கூரமாய் நம் வாழ்வின் ஒளிவிளக்காய் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய ஆசிரை பெற்றுத் தருபவர்தான் நம் அன்னை மரியாள். அந்த அன்னை மீது அளவிடற்கரிய பக்தி கொண்டிருந்த நமது புனிதரும் பாதுகாவலருமான புனித அந்தோணியார் அந்த அன்னையினுடைய விழாவிலே அவர் பிறந்தது சிறப்பு. தன்னுடைய வாழ்விலே இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவர், அந்த அர்ப்பணத்தின் வழியாக இறை விசுவாசத்தை விதைத்தவர். இறை விசுவாசத்தின் வழியாக நாம் விசுவாசிகளாக வாழ்வதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அத்தகைய பெரிய புனிதரை கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம் என்றால், இதோ பல மாதங்கள் நாட்கள் கடந்து இன்று புனித அந்தோணியாரை நாம் தரிசிக்க வந்திருக்கின்றோம் என்றால் அது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை. அதுவும் புனித கன்னிமரியாளுடைய பிறந்த நாளிலே நாம் இன்று புனிதரை காண வந்திருக்கின்றோம். அது நம்முடைய தவ பயன், நாம் செய்த ஜெபத்தின் பயன். இறைவன் நம்முடைய ஜெபத்தின் வழியாக, புனிதர்களின் பரிந்துரை வழியாக, அன்னை மரியாளின் சிறப்பான பரிந்துரையின் காரணமாக இந்த கொரோனா என்ற தொற்று விரைவில் மக்களை விட்டு நீங்கவும், இதோ இந்த ஆரோக்கிய தாய்க்கு நாம் விழா எடுக்கின்றோமே, அந்த விழாவின் முக்கியத்துவத்தின் காரணமாக நம்மை சுற்றியிருக்கின்ற தொற்றியிருக்கின்ற
அனைத்தும் விலகவும் இறைவனுடைய அன்னை, நாம் அனைவருக்கும் தாய், நம்மையெல்லாம் கல்வாரியிலே பெற்றெடுத்த அந்த தாய் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நமது வாழ்விலே அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அவர் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் துளிர்விட வேண்டும். இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மூதாதையருடைய பட்டியலின் வழியாக இது ஒரு வரலாற்று நிகழ்வு, வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று உண்மையை நாம் முழுவதுமாக நம்முடைய வாழ்விலே கண்டுகொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கொடையை நாம் முழுவதுமாக கண்டுகொள்வோம். அன்னை மீது நாம் கொண்டிருக்கின்ற பக்தியும், புனித அந்தோணியார் மீது நாம் கொண்டிருக்கின்ற பக்தியும் நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நமக்கு பெற்றுக் கொடுக்கட்டும். தொடர்ந்து நாம் நம்பிக்கையிலே நடைபெறுவோம். இறைவன் நம்மை கரம் பற்றி வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் என்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். திருப்பாடல் 73 இறை வாக்கியம் 28 இப்படி சொல்லுகிறது: நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலம் என கண்டேன். ஆண்டவரும் நம் அருகாமையில் இருக்கிறார் என்பதுதான்
நமக்கு நலமான காரியமாக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய பிறந்த நாளிலே கோடி அற்புதற்புடைய பதுவை அந்தோணியாருடைய நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கிற நம் அருகாமையிலே ஆண்டவர் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துவார். நம்மை தீமையிலிருந்தும் நோயின் பிடியிலிருந்தும் விடுவிப்பார் என நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இங்கே ஜெபிக்கிற அனைவருக்கும் நீர் அண்மையில் இருப்பீராக, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் இல்லங்களில் இருப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் காத்து வழி நடத்துவீராக. நாங்கள் கேட்பதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவீராக. எங்கள் நோய் நொடிகளிலிருந்து எங்களை பாதுகாத்து சுமந்து வழி நடத்துவீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை வேலை இழந்து தவிக்கிற அனைவருக்கும் தருவீராக. போதிய பொருளாதார உயர்வுகளை என் பிள்ளைகளுக்கு தருவீராக. படிக்கிற என் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க ஆர்வத்தோடு இருக்க அருள் புரிவீராக. ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் அக்கறை கொண்டு இருக்க அருள் தருவீராக. திருச்சபையின் பல்வேறு பணி நிலைகளில் இருந்து கொண்டு பணியாற்றுகிற குருக்கள் துறவியர் அனைவரையும் ஆதரித்து அருள் புரிவீராக. எங்களோடு கூட தங்கும் கோடி அற்புதரே, புனித பதுவை அந்தோணியாரே, தயவாய் பரிந்து பேசுவீராக. வெள்ளி நகர் வேளாங்கண்ணி தாயே, நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களுக்காய் பரிந்து பேசும். அன்பு மகனேசுவிடமிருந்து இந்த நோய் தொற்றில் இருந்து மானிட மக்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தில் அன்பிற்கீடான. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தில் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. அன்பு சகோதர சோரியில் நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த கன்னி மரியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு என்றும் உதவுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆகவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பினை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் மொக்க புகொடுக்கிறோம். திருமண் என்று மொக்க ஊழியம் புரிய தகுந்தோர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய்த்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக பலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித தந்தை பியோ மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவையாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும்.
அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ நம் ஆண்டவர் இயேசு இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாமும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. எதை கை நெகிழா உறவு. உன் அருள் ஒன்றே வாழ்வின் வரவு. உன் வரம் ஒன்றே நெஞ்சின் நிறைவு. ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. நீரே என் ஆதரவு. தீமையும் பகைமையும் என்னை வீழ்த்தும் வேளையில் நீரே என் ஆதரவு. தீயன துன்பம் என யாழ்த்தும் போது நீரே என் ஆதரவு. ஓயாத அலையென தொடரும் கவலையில் நீரே என் ஆதரவு. தீயாத நிலவென படரும் பயத்தில் நீரே என் ஆதரவு. என்னை காக்கும் கேடயமே என் இறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. என்னை காக்கும் கேடயமே என் இறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை ஏற்று பதிலளித்தாய். மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை ஏற்று பதிலளித்தாய். ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. நீரே என் ஆதரவு. நன்றி மன்றாற்றுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவழி போல் காத்து வரும் உமது பேரத்துக்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருள் சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் எங்கள் அருள் வாழ்விலும்
விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெற்றுள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம், நன்றி கூறுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆரோக்கிய ராஜு, ஆரோக்கிய மேரி, ஆரோக்கிய ராணி, இப்படி மாதாவோட பெயரை தாங்கி இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், திருமண ஆண்டு அருளை புதுப்பித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற தம்பதியினர் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை சகாயராஜடிகளார் புறத்தாக்குடி பங்கு தந்தை இன்று நல்ல ஒரு மறைவுரையை வழங்கி நமக்காய் ஜெபித்திருக்கிறார். அவருக்கு நமது நன்றிகள். அடுத்ததாக பாடகர் குழுவினர் ஏறக்குறைய 5 மாதங்களுக்கு அப்புறம் இன்றைக்கு மீண்டுமாக நாங்கள் வந்துட்டு போயிடுறோம் ஒரு முறை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு இடையில் கூட ஒரு முறை ஃபோன் பண்ணி நாங்கள் இங்கே வந்துட்டு போகிறோமே அப்படின்னு கேட்டாங்க. ஆனாலும் இப்போதும் நமக்கு சூழல் சரியில்லை, அதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இந்த நாளிலே சிரமத்திற்கு மத்தியில் நமக்காக வந்து இந்த திருப்பலியில் பாடல்களை பாடி நம்மை ஜெபிக்க தூண்டியவர்கள் நமது பாடகர் குழுவினர், திருவாளர் கில்பர்ட் தலைமையில் இருக்கிற அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி இந்த வளாகத்தை தூய்மைப்படுத்தி நமக்கு வழிபாட்டிற்கு தயாரித்த நம்முடைய இல்ல பணியாளர்கள், ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்குமே நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்காகவும் இறை ஆசிரியருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமண வாழ்வூட்டம் பெற்றுள்ள உமது திரு அவையை அக்களிப்பாதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாளுடைய பிறப்பில் அத்திரு அவை என்றும் மகிழ்வதாக. நாங்கள் அனைவரும் அவரது பரிந்துரையால் என்றும் பாதுகாக்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் வருவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகள் அனைத்திலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாமல் இருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டித்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமன்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வச்செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகம் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற இயங்குகிற அடியார்கள் அனைவரையும் கண்ணோக்கியருளும். அவருடைய கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தாரும். மது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திருளும். இவ்வாறு இறைவா, மது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவருடைய வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக.
உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் வழங்குவாராக. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே ஆமென். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் எங்கனும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோணியாரே, வல்லமையோடு இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, உமது பக்தர்களாகிய நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய மத நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எங்கள் விண்ணப்பங்களை எடுத்து சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். மகிமை பொருந்தி மனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதையோட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து தந்தரலும். ஆமாம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பு மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. ஐயாவும் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயாவும் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாருங்க எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாருங்க எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே,
உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லரே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.